நல்லூர் கந்தசுவாமி கோயில். இந்து சமுத்திரத்தின் இயற்கை எழில் கொஞ்சம் ஈழத் திருநாட்டில் சைவமும் தமிழும் தழைத்து விளங்கும் புண்ணிய பூமி யாழ்ப்பாணம். அனைத்து வளங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற யாழ்ப்பாணம் தமிழர்களின் கலாசார தலைநகரமாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறது. பல கல்விமான்களையும் சமய பெரியார்களையும் புத்திஜீவிகளையும் உருவாக்கிய பெருமை யாழ் மண்ணிற்குரியது. வரலாற்று சின்னங்கள் பலவற்றை கொண்டு விளங்கும் யாழ்ப்பாணத்தில் சிறப்புமிக்க புராதன ஆலயங்கள் பலவும் காணப்படுகின்றன. மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில், தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயம், நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம், தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி ஆலயம் என்பன அவற்றுள் சில. மாவட்டபுரம் கந்தனை அபிஷேக கந்தன் என்றும், செல்வச் சந்நிதி முருகனை அன்னதான கந்தன் என்றும் அழைக்கும் அதேவேளை நல்லூர் கந்தனை அலங்கார கந்தன் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏறுமையில் ஏறி விளையாடும் எழில்மிகு நந்தவனத்தில் நான்மறை நாயகனாய் வீற்றிருக்கும் கருணை கடவுளாய் நல்லூரில் வீற்றிருக்கின்றான் அலங்கார கந்தன் முருகன். முருகு என்பதை அழகு, இளமை என பொருள் கொள்ளலாம். அத்தகைய இளமையும் அழகும் ஒருங்கே கொண்டு அலங்கார கந்தனாய் வீற்றிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டுவனவற்றை வழங்குகின்றான் நல்லை கந்தன். யாழ்ப்பாண ராஜ்யத்தின் வரலாற்று பதிவுகளில் வேதமாய் விளங்கும் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் வரலாற்று கதை மிக நீளமானது. யாழ்ப்பாண ராஜ்யம் உருவான காலத்தில் நல்லை கந்தனுக்கு கோவில் அமைக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. யாழ்ப்பாண வரலாற்றின் ஆதாரங்களான கைலாய மாலை மற்றும் யாழ்ப்பாண சரித்திரம் போன்றவற்றின்படி சக வருடம் 870 ஆண்டு புவனேக பாகு என்பவர் நல்லூர் கந்தசுவாமி கோவிலை கட்டுவித்தார் என்று கூறப்படுகிறது. சக வருடம் 870 ஆண்டு என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் கிறிஸ்துவிற்கு பின் 948 ஆண்டு என குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே சோழர் அரச பிரதிநிதியான புவனேக பாகு என்பவரால் நல்லூர் கந்தனுக்கு முதலாவது ஆலயம் கட்டப்பட்டதென கருத முடியும். கிறிஸ்துவிற்கு பின் 1450 ஆண்டு தென்னிலங்கை கோட்டை அரசனான 6ஆம் பராக்கிரம பாகுவின் வளர்ப்பு மகன் சப்புமல் குமரையா அல்லது செண்பகப் பெருமாள் என்று அழைக்கப்பட்டவன் பெரும் படையோடு யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பொழுது இந்த ஆலயம் அழிந்தது என்றும், பின்னர் அவன் ஸ்ரீ சங்கபோதி புவனேக பாகு எனும் பெயரோடு 1450 முதல் 1467 வரை யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த போது தனது தவறுக்கு வருந்தி பரிகாரம் வேண்டி முத்திரைச்சந்தைக்கருகில் நல்லை கந்தனுக்கு ஆலயத்தை கட்டுவித்தான் என்றும் வரலாற்று குறிப்புகள் சுட்டி காட்டுகின்றன. முத்திரை சந்திக்கருகில் கட்டப்பட்ட ஆலயம் சுமார் 1.5 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் 1621 ஆண்டு போர்த்துக்கேய படையெடுப்பினால் இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டுள்ளது. 1749 ஆண்டு ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தின் போது கோவில் கட்டுவதற்காக கிருஷ்ணய்யர், சுப்பையர் என்பவரும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து விண்ணப்பித்துள்ளனர். அதன் பலனாக கோவில் இப்போது இருக்கும் இடமான குருக்கள் வளவு எனும் இடத்தில் கந்தனுக்கு ஒரு மடாலயம் கட்டப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் சுட்டி காட்டுகின்றன. நல்லூர் கந்தசுவாமி கோவில் சைவ மக்களின் வழிபாட்டு தலமாகவும் தமிழ் மக்களின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த பெருங்கோவிலாகவும் பண்டைய தமிழ் ராஜ்யத்தின் தொன்மையை உலகறியச் செய்யும் வண்ணமாகவும் பல 100 ஆண்டுகள் கடந்து நிமிர்ந்து நிற்கின்றது. அலங்கார கந்தன் அழகுளிர உலாவரும் உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்களில் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை கொள்கின்றோம்.